I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு சின்ன கிராமத்துல குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தன. அன்று இரவு எல்லா குழந்தைகளும் ஊரில் ஒரு பழைய பங்களா பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வீட்டுல நைட் லைட் எரியுமாம். யாருமே இல்லாத வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்கும் தெரியுமா? ஆனா யாரும் அந்த வீட்டுக்குள் போனதே இல்லை. பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை ஆரியன், கவிமித்ரா 3 நண்பர்களும் சைக்கிள் ஓட்டி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போ பழைய பங்களா முன்னாடி நின்றார்கள். 3 குட்டி குழந்தைகள் வருவது போல் தெரிந்தது. காற்று அடிச்சது. கதவுதானா திறந்துச்சு. லைட் எரிந்தது. மித்ரா சொன்னா, எனக்கு பயமா இருக்கு. கவி, நாம தைரியமா இருக்கணும், நமக்கு ஒன்னும் ஆகாது, போய் பாப்போம் வாங்க. கிரீக் சத்தத்துடன் கதவு திறந்ததும் உள்ளே சென்று பார்த்தார்கள். லேசான புகை மெழுகுவர்த்தி ஒளி அங்கு இருந்த மேஜையின் மீது துணி போர்த்தப்பட்டுள்ளது. அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். மேலிருந்து சத்தம் கேட்டது. மூவரும் மேலே பார்த்தார்கள். அந்த சத்தம் மேலே இருந்து வந்தது. ஹி ஹி ஹி. ஒரு சின்ன சிரிப்பு சத்தம். அவர்களின் பின்னால் ஒரு சின்ன நிழல், அது கண் மின்னிச்சு சிரிச்சது. அது என்ன உருவம் என்று அவர்கள் பார்த்தார்கள். அந்த நிழல் மெதுவாக அவர்களிடமிருந்து முன்னால் பறந்து சென்று நின்றது. பயப்படாதீங்க, நான் ஒரு குட்டி பேய். 3 பேரும் ஒரே நேரத்தில் பேயா சத்தமிட்டனர். மின்னு பயந்து மேல் நோக்கி மறைந்தது. நண்பர்களே, அது எங்கு சென்றது? அந்த நிழலை மித்ரா அழைத்தால், நீ எங்க இருக்க என்று கேட்டவுடன் அந்த குட்டி பேய் அவர்களின் பின்னால் தோன்றியது. அந்த நிழல் குட்டி குழந்தைகளோடு பேசத் தொடங்கியது. என் பெயர் மின்னு என்று சொன்னது. இந்த பெட்டியில் என்னை பற்றி கடிதம் இருக்கிறது, படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் முன் ஒரு பெட்டி தோன்றியது. அதை திறந்து பார்த்து அதிலிருந்த கடிதத்தை படித்தனர். எனக்கு நண்பர்கள் இல்ல, அதனால்தான் நான் இங்கே தனியா இருக்கேன், மின்னுவிடம் சொன்னார்கள். நாங்களும் உன் நண்பர்கள் தான். மின்னு கையை பிடித்தனர். சந்தோஷத்தில் சிரித்தது. மீண்டும் அந்த பங்களா புதிதாக மாறியது. அங்கே இருந்த செடிகளும் மலர்ந்தது. மூவரும் கையை பிடித்துக் கொண்டிருந்த போது மின்னு சொன்னது, நான் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு நீங்க நல்ல நண்பர்களாக இருந்தீர்கள். சந்தோஷத்துடன் வானத்தை நோக்கி மெதுவாக பறந்து நட்சத்திரமாக மாறியது. மீண்டும் பங்களாவில் குழந்தைகள் விளையாடி மகிழ்ச்சியோடு இருந்தனர். இந்த நண்பனுக்காக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்களே. Thanks for watching. Please like, share and subscribe.